இந்த ஆடியோ லான்ச்சை ஏன் இந்தியாவில் வைக்காம மலேசியாவில் கொண்டு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான சில காரணமெல்லாம் இருக்கு. இந்த வீடியோட கடைசியில நான் சொல்றேன். புக்கிட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியம் இங்க தான் ஆடியோ லான்ச் நடந்தது. இங்க 85,000+ சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் 50 கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா பண்றாங்கன்னா இது சாதாரண ஆடியோ லான்ச் இல்ல, வேர்ல்டு லெவல் ஃபேன் ஃபெஸ்டிவல். தமிழ் சினிமா லோக்கல் இல்ல குளோபல் பிராண்ட்னு ப்ரூவ் பண்ற மூமெண்ட் இது. ஆக்சுவலா 85,000 சீட்டிங் கெப்பாசிட்டிக்கும் அதிகமா 1,32,000 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஸ்டேடியமும் இந்தியாவில் இருக்குது. ஆனா ஏன் இங்கெல்லாம் வைக்கல அப்படின்னா, ஒருவேளை இதை இந்தியாவில் வச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளானே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கூட்டத்துல எப்படி கலவரத்தை உண்டு பண்ணலாம், எப்படி பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம், அது எப்படி கலைக்கலாம், இது எப்படி நடக்க விடாம பண்ணலாம், இந்த மாதிரி குறுக்கு வழியில பிளான் போட்டு இதை நடக்க விடாம பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச்சை வச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அங்க 1 டே பர்மிஷன் வாங்கிடலாம், நோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, அங்க எந்த ஒரு அரசியல் கட்சி இன்வால்வ் ஆகி இவருக்கு எதிராக சதி நடக்காது. நெக்ஸ்ட், மக்கள் பாதுகாப்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கரூர்ல நடந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இங்கதான் எதனால நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆக்சுவலா ஜனநாயகன் படம் ஆடியோ ரிலீஸ மலேசியால வச்சதுனால மலேசியா கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்டா ப்ராஃபிட் தான்.